ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ஈஸ்வரி பாட்டி இருக்காங்களே, அவங்க கதறி கதறி அழுது பார்த்தாங்க. ஆனால் யாருமே கேட்கலங்க. நம்ம கோபியும் கடைசியில் நம்பலங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு நடந்து வருவோன்னு அவங்க ஒரு பக்கம் நடந்து வந்துட்டாங்க. நம்ம கோபி இருக்காரு, அவர் இருந்துட்டு அம்மா சொன்னது மாமியார் சொன்னது யோசிச்சு பார்க்குறாரு. உங்கள் மாமியார் நல்ல நாள்லேயே பழி போடுவாங்க, ஆனால் உங்கள் அம்மா அப்படி செய்வாங்களா, நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, அவரும் என்ன தான் பண்ணுவார், பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் எல்லாருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. பாவம் நம்ம கோபி. செகண்ட் லைஃப் தேவையா இதெல்லாம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. ராதிகாவோட அம்மா அதுக்கு மேலே பேசுகிறாங்க, உங்களை மன்னிச்சுடுறோம், ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. பேசினதுக்கு உடனே நம்ம ராதிகா வேறு ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆமாம் கண்டிப்பாக எங்கள் அம்மா நம்ம குழந்தைய கொண்ட உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வெளியே போகணும் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கோபிக்கு என்ன பண்ணோன்னே தெரிலங்க. உடனே தெருதுன்னு முடிச்சுட்டு அழுகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஈஸ்வரி பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அங்கே நின்று கேட்டால், ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. அழுகாதீங்க ஏன் அழுத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்க, இல்லை பாக்கியா நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கதவு தாப்பா போட்டு அழுகுறாங்க. பாட்டிக்கு ஏதாவது ஆக போதா, இல்லை பாட்டியே கதையிலேருந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கோபி இருந்துட்டு, நம்ம செய்யாத தப்புக்காக எங்கள் அம்மாவை தண்டிக்கிறதான்னு யோசிக்கிறாரா, இல்லை எங்கள் அம்மா தான் செஞ்சாங்கன்னே அவர் நம்பிட்டாரான்னு கூட தெரியல. சரின்னு சொல்லிட்டு கோபி என்ன பண்ணிட்டாருன்னா, எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ராவதி அவள் சமாதானம் பண்ணி, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாங்க. என்னையா இங்கே நடக்குது, நீ பெத்த அம்மாவை இப்படி வெளியே அனுப்பலாமா கோபி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோபிக்கு மரமண்டையில் எத்தனை தடவை பட்டாலும் புரிய போகிறதில்ல. அவர் நடு தெருவுக்கு வந்தால் தான் புரியும்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.